சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். ஆமேன். இது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளையாத்து தேசத்து யாபேஷின் மனுஷரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா, அவங்க தான் கில்போவா மலையில் வெட்டுண்டு விழுந்த சவுலையும் அவருடைய குமாரர்களையும் எடுத்து அழகாய் அடக்கம் பண்ணினார்கள். அந்த அடக்கம் பண்ண காரியத்துக்கு, அந்த நன்மைக்கு தக்கதாக நானும் உங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இதே போல தான் நம்முடைய தேவனும் கூட நம்மை நடத்துவதில் கவனமாக இருக்கிறார். அதில் பாருங்க, நம்முடைய தேவன் நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு சில நன்மைகளுக்கு தக்கதாக தேவனும் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மைகளை செய்து அழகான பாதைகளை நம்மை நடத்துகிறார். அப்போ நாம் செய்கிற நன்மையை தேவன் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் செய்கிற நன்மையான காரியங்களுக்கும் தேவன் நம்மை நடத்துவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். அப்போ நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு தக்கதாக உங்களை தேவன் நடத்த முடியும், அழகாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். தாவீதே தன்னுடைய இருதயத்தில் யோசித்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரானால், அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு நாம் நன்மை செய்கிறதை தேவன் பார்க்கும்போது அந்த நன்மைகளுக்கு தக்கதாக உங்களை நல்வழியிலே, அவருடைய நித்திய வழியிலே, ஆசீர்வாதமான அவருடைய வழியில, அழகான அவருடைய வழியில தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை அருமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதில் நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ளாகவே ஒரு கேட்டகரிஸ் பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயந்து நன்மைகளை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்த கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவரை சேவிப்பார்கள், அவர்கள் நன்மையும் செய்வார்கள், பிறருக்கு கொஞ்சம் தீமையும் செய்வார்கள். அதாவது எப்படி நடப்பாங்கன்னா, ஆவியிலே நடப்பாங்க, சம்டைம்ஸ் மாம்சத்திலே நடந்து தீமைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். அடுத்ததாக தேர்ட் கேட்டகரி பீப்புள் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி பீப்புள் வித்தியாசமானவர்கள். இவர்கள் யாருக்குமே நன்மை செய்ய மாட்டார்கள், யாருக்கும் தீமையும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி பீப்புளும் ஆண்டவரை வணங்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் புறப்பட்டு வராது. தங்களுடைய சுயத்திற்காகவே ஆண்டவரை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அடுத்ததாக த லாஸ்ட் கேட்டகரி பீப்புள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிற ஒரு கூட்டம். ஆண்டவரை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் செய்வது ஃபுல்லாக தீமையாக இருக்கும். இப்படிப்பட்ட கூட்டத்தையும் தேவன் கிருபையாய் என்னுடைய அனுபவத்தில் காண்பித்து கொடுத்து இருக்கிறார். அதனால் பாருங்கள், கர்த்தரை தேடுகிற கூட்டத்திலே இத்தனை கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. நம்ம இதில் எந்த கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு பயந்து நன்மைகளை செய்கிற பிள்ளைகளாக மாத்திரம்தான் இருக்கணும். அடுத்த கேட்டகரியில் நன்மையையும் செய்து நான் மாம்சத்திலே நடந்து என்னை அறியாமல் தீமையும் செய்து விடுகிறேன், தீமை செய்து மூடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவே இருக்கக்கூடாது. ஆவியிலே நடப்பேன், மாம்சத்திலே நடப்பேன், அது இருக்கவே கூடாது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. சுயத்திற்காக வாழ்ந்து வாழ்ந்து இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையும் செய்ய மாட்டாங்க, அதே நேரத்தில் நன்மையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் இதை ஆண்டவர் பெரிய தீமையாக தேவன் பார்க்கிறார். இப்படி கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறத தேவன் பெரிய தீமையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க சொல்கிறது தான் என்னதுன்னா, நான் யாருக்கும் தீமையும் செய்யலை, யாருக்கும் நன்மையும் செய்யலை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக தீமையை பின்தொடர்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் தண்டனை நிச்சயம் கொடுப்பார். அதனால் பாருங்கள், நீங்கள் நன்மை செய்கிற கூட்டத்தில், கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிற ஒரு கூட்டத்தில் நாம் இருப்போமானால், கர்த்தரும் நாம் செய்கிற நன்மைகளுக்கு தக்கதாக நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அடுத்ததாக நான் நன்மையும் செய்கிறேன், அதே நேரத்தில் நான் மாம்சத்தில் நடந்து விடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று தேவன் சொல்லுகிறார். அவருக்குள்ள கிட்டி சேரும்போது தீமை தானாக உங்களை விட்டு கடந்து போய்விடும். ஆமென். அடுத்ததாக கனியில்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழுவீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பின் அழைப்பை கொடுக்கிறார். கனியுள்ள வாழ்க்கை வாழ அழைப்பை கொடுக்கிறார். கனியற்ற வாழ்வு தேவன் வெறுக்கிற ஒரு வாழ்வு. அவரை சொல்லிக்கொண்டு, அவர் பெயரை சொல்லிக்கொண்டு கனியில்லாத வாழ்க்கை நாம் வாழவே கூடாது.
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். பிறரிடத்துல அன்பு காண்பிக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரை அதிகமாக நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களால் கனியில்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. அப்போ நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுல ஏதோ நஷ்டம் உண்டாயிருக்கிறது. சுயத்திற்காக தான் ஆண்டவரையும் தேடுறீங்க. அதனால தான் உங்களால் அவங்களையும் பிற மனுஷங்களையும் அதிகமாக நேசிக்க முடியவில்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அடுத்ததாக, தீமையை பின்தொடர்பவர்கள் தண்டனைக்கு தப்பவே முடியாது. தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை என்ன செய்வார்? தண்டனைக்கு தப்புவிப்பார், கேட்டுக்கு தப்புவிப்பார், நரகத்திற்கு உங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றிகள் தகப்பனே. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் உமக்கு பயந்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் நாங்கள் வாழ, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ கிருபை தருவீராக. அதே நேரத்தில் மாம்சத்தோடும் ஆவியோடும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாம்சத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே இயேசப்பா நன்மை மாத்திரம் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுப்பீராக. அடுத்ததாக தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா கனியில்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கனிகளை அதிகமாய் கொடுக்க தேவன் பலப்படுத்துவீராக. இந்த நாட்களில் இயேசப்பா ஸ்தோத்திரம், தீமையை பின்தொடர்கிற பிள்ளைகளை நீர் பார்த்து தீமையை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி நன்மை செய்ய அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து தண்டனைகளுக்கு தப்புவிப்பீராக. அப்படியே செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.